இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி முதலமைச்சர் அதாவதுங்க, சில சமயம் நம்மளை சுற்றி நம்மளால் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்கிறேன், தனியாக ஒரு ஓமை. இப்போ ஒரு தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம வேண்டிக்குவோம். மறுபடி இது எனக்கு பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேண்டுதலை அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவில் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுமே, முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும். எங்கே அவர் அங்கே தொல்காப்பிய பூங்காவில் வாக்கிங் போகிறாரு காலையில். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்கங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். இப்போது மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்கிறேன். மோடி அவர்கள் வந்தபோது மதுராந்தகத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கலை. அங்கே உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில் சொல்கிறேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன். கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது பெரியார் அவர்கள் மேற்கோள் கட்டி விமர்சித்தாங்க. ஆனால் அதையுமே எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசியல் பேசுகிறாங்க. கமல் பேசுகிற ரைட்டுங்கிற மாதிரி இல்லைங்க. கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரிஞ்சிருந்தால் அவங்க கண்டிப்பாக வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியலை, கமலையும் தெரியலை, அவர் என்ன பேசினாருங்கிறது